ஒன்று எக்ஸாம் டைம்லையும் சரி, இல்லை மார்க் டெஸ்ட்டு நீங்கள் போகும்போதும் சரி, குறிப்பாக தமிழில் எழுதுகிறவங்க அந்த கொஸ்டினை நல்லா படித்து அந்த கொஸ்டினுக்கான என்னென்ன ஆன்சர்ஸ் வருமோ அந்த கீவேர்ட்ஸை எல்லாமே வந்து தமிழில் எழுதி வச்சிடணும். அந்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் ஒரு ஆன்சர் ஷீட்டாக மாற்றிடணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே வந்து அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் மெயின் பேப்பரில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். மற்றபடி இப்போது வந்து தமிழில் அவ்வளோ புக்ஸும் வந்து கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு மெயின் அப்டக்கிள்ஸ். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் படித்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எழுதணும். ஹிஸ்ட்ரிக்கு ஹரன் ஒருத்தர் வந்து புக்கு விட்டுருக்காரு. அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் அவரோட புக்கு இருக்குது. அதுபோக ஒரு ப்ரைவேட் அகாடமி ஒருத்தங்க அவங்களும் இப்போ புக்ஸு வெளியிடுறாங்க. ஸோ தமிழில் எழுதுகிறவங்க ஜாஸ்தி ஆக ஆக, இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுகிறவங்க ஜாஸ்தி ஆக ஆக இந்த புக்ஸோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகும். இதில் எழுதுகிறவங்களுடைய பலனும் வந்து முழுதாக கிடைக்கும். ஸோ முயற்சி நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இங்கே வந்து இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதுறத விட நம்ம கொஞ்சம் கடினப்படணும். ஆனால் வந்து நமக்கு மார்க் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா மற்றவங்க வந்து இங்கிலீஷில் எழுதி அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அவங்க நினைக்கிற மொழி வேறு, அவங்க எழுதுகிற மொழி வேறு, கண்டென்ட் வேறு. ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. உங்கள் சிந்தனை மொழியை தான் நீங்கள் எழுத்தில் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போது அவங்களுடைய கருத்துக்களை விட உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஷார்ப்பாக இன்னும் ஊசி குத்துன மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சி கருத்துக்களை தான் மெயின்ஸில் வந்து எதிர்பார்க்குறான். அந்த ப்ளஸ் பாயிண்ட் அவங்க இங்கிலீஷில் எழுதுறவங்கள விட உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா விஷயத்துலையும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்து